வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி லைட். ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி லைட்னால் உங்களுக்கு தெரியும். சப்போஸ் ஏசி கட் ஆயிடுச்சின்னு வைங்களேன், பவர் இல்லை அப்படின்னா இம்மிடியேட்டாக என்ன பண்ணணும், நமக்கு தேவை ஒரு லைட், எமர்ஜென்சி லைட். அந்த எமர்ஜென்சி லைட் எல்லா இடத்துலையுமே அப்ளிகேஷன் ஆகும். ஒரு கடைக்கு தேவைப்படும், ஒரு தள்ளுவண்டி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு தேவைப்படும், ஸ்டூடெண்ட் படிக்கிறவங்களுக்கு தேவைப்படும், ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தேவைப்படும். இப்படி எல்லா இடத்துலையுமே தேவை. ஸோ அதுக்காக தான் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா. இதில் வந்து டிஃப்ரெண்ட் வாட்ஸ் உள்ள இன்வெர்டர் போர்டு. ஒன்று 55 வாட்ஸு, ஒன்று 110 வாட்ஸு, ஒன்று 200 வாட்ஸு, ஒன்று 500 வாட்ஸ் இருக்குது, இன்னும் 1000 இருக்குது, 1 kV இருக்குது, 850 இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுக்க போகிறேன். இப்போ இது பார்த்துட்ருக்கீங்களா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போர்ட்ஸ், எல்லா போர்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க எங்கிட்ட வாங்கிக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் வியூவர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அதற்காக தான் ஒவ்வொரு நாளும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்காக அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த சேனலுடைய நோக்கம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒவ்வொருத்தரும் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும் அப்படின்னா யாராவது சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்காம இந்த ஃபீல்டுகளை வர முடியாது. இது ஒரு கடல் மாதிரி ஃபீல்டு எலக்ட்ரானிக்ஸ், ஓகேவா. இருந்தாலும் உங்களை எல்லாம் இந்த ஃபீல்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு விருப்பப்படுறேன், ஓகேங்களா. வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே வர முடியும். நல்ல ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக உங்களை உருமாற முடியும், ஓகேங்களா. தொடர்ந்து ப்ராக்டிக்கல் பண்ணுங்கள், ஓகே. ப்ராக்டிக்கல் பண்ணால் தான் உங்களுக்கு நாலேஜ் வரும். நீங்கள் ப்ராக்டிக்கல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் டூ இட் யுவர் செல்ஃப்னு சொல்கிறோம். நீங்கள் அசம்பிள் பண்ணுங்கள், முடியலன்னா நான் பண்ணித்தரோம் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆம்பிளிஃபையர் ஆகட்டும், எல்லா ப்ராஜெக்ட்டுமே, ஓகேவா. சரி, இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு இது ஒரு சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தா உங்களுக்கு புரியணும், இதுக்கு தான் படிக்கணும் அப்படிங்கிறது. இது பார்த்து இப்படி தான் இருக்கணும். நீங்கள் வெறுமனே போர்டு வச்சுட்டு எதாவது சர்வீஸ் பண்ணலான்னு நினச்சிங்களா, வெறும் போர்டு வச்சு கற்றுக்கலாம்னு நினச்சிங்கன்னா முடியாது. எவ்வளோ வருஷம் இருந்தாலும் சரி, ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்கும். சரியாக படிக்கலை அப்படிங்கிற நெருடல் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபீல்டுக்குள்ளே இருக்கவங்க இருந்தாலும் சரி, நியூ கமர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, தெளிவாக புரியணும். புரியலைன்னா நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ண முடியாது. அதனால தான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் ப்ராஜெக்ட் பண்ண சொல்கிறோம். தியரிட்டிக்கலாக கேட்டு ஆன்சர் பண்ணுவாங்க. டயோடு பார்த்துருக்கேன், டயோடு என்ன வேலை செய்யுது, ரெசன்ஸ் பார்த்துருக்கேன், ரெசன்ஸ் இந்த ஒர்க் பண்ணுது, டிரான்சிஸ்டர், எல்லா தியரியெல்லாம் ஓகே. ப்ராக்டிக்கல் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த சப்ஜெக்டே புரியும், ஓகே. அதனால தான் ஆன்லைன் ட்ரைனிங் கிளாஸ் கொடுத்துருக்கோம். யார் வேணால் சர்வீஸ்க்கு வரலாம், யார் வேணால் ஃபீல்டு இன்ஜினியராக வர முடியும். ஒரு ப்ராப்பர் வேன்னு ஒன்று இருக்குது. பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, செல்ஃபோன் ட்ரைனிங், CRT TV training, LCD LED TV training, pipe and home that assembling and troubleshooting, UPS, inverter, emergency lights, induction stove and all power supply SMBS classes நடந்துட்டுருக்கு. மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம், ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம், வயது வித்தியாசம் இல்லை. உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட தொழில்நுட்பங்களை எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். இப்போ இது என்ன சர்க்யூட் அப்படின்னு கேட்டால், ஒரு எமர்ஜென்சி லைட்னு சொல்லிட்டு, ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி லைட் அல்லது அன்இன்டரப்டட் பவர் சப்ளை, UPS அல்லது இன்வெர்ட்டர், எப்படி சொன்னாலும் எல்லாம் ஒன்று தான், ஓகேங்களா. DC ஏசியாக மாறும், அவ்வளோதான். எவ்வளோ வோல்ட் டிசியாக இருந்தாலும் நமக்கு தேவையான ஏசியாக மாற்ற முடியும். நமக்கு அப்ளிகேஷன் அதிகமாக தெரிஞ்சதெல்லாம் ஒரு 6 வோல்ட் பேட்டரி, இல்லைன்னா 12 வோல்ட் பேட்டரி, 24 வோல்ட் பேட்டரி, இப்படியெல்லாம் இருக்கும். பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது 12 வோல்ட் பேட்டரி. இது 12 வோல்ட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு இன்வெர்ட்டர், ஒரு எமர்ஜென்சி லைட்டு, ஓகே. ஆட்டோமேட்டிக்காக எரியணும். கரண்ட்டு போன உடனே டக்குன்னு உடனே லைட் எரியணும், ஓகே. சரி, அந்த மாதிரி ப்ராஜெக்ட் தான் இது. நீங்கள் அசம்பிள் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம், ஓகே. ஒரு எமர்ஜென்சி லைட் அப்படின்னாவே என்னென்ன வேணும், ஃபஸ்ட்டு ஹார்ட் ஆஃப் த செக்ஷன் வந்து ஒரு இன்வெர்ட்டர் போர்டு. அதான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு இன்வெர்ட்டர் போர்டு இருக்குது.
இல்லையா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்வெர்ட்டர் போர்டு இருக்குது. இது ஒரு 100 வாட்ஸ் 110 வாட்ஸ்னால் அது 200 வாட்ஸ். இதில் 4 ஃபெட்டு இருக்குது, இதில் 2 ஃபெட்டு இருக்குது, இன்னும் 8 ஃபெட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகே சரி, அப்போது அடுத்து என்ன வேணும்? இந்த இன்வெர்ட்டர் போர்டை ரன் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு பவர் சப்ளை வேணும். ஒவ்வொரு போர்டும் டிசைன் பண்ணும்போது இது 12 வோல்ட் அல்லது 24 வோல்ட்டுன்னு டிசைன் பண்ணியிருப்பாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 12 வோல்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். நமக்கு தெரிஞ்ச பேட்டரியெல்லாம் வந்து ஒரு 12 வோல்ட் 7 ஆம்பியர் 12 வோல்ட் 7 ஆம்பியர் பேட்டரி. அந்த 12 வோல்ட் 7 ஆம்பியர் பேட்டரி இருந்தால் நாம் இந்த ப்ராஜெக்ட் மேக் பண்ணிடலாம். இல்லை லித்தியம் அயன் பேட்டரி இருந்தால் அந்த லித்தியம் அயன் பேட்டரி எப்படி வரும்? செல் இருக்கும். செல்லெல்லாம் என்ன பண்ணலாம்? சீரீஸ் ஆர் பேரல் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? நமக்கு தேவையான வோல்ட்டு நமக்கு தேவையான ஆம்பியரை அச்சீவ் பண்ணலாம். அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகே, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த யூபிஎஸ் பேட்டரி தான். ஓகேவா? இது 12 வோல்ட் 7.2 ஆம்பியர் ஏஹெச் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த பேட்டரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதுக்கு மேலே ஆட்டோமொபைலில் வரக்கூடிய 10 ஆம்பியர் பேட்டரி 12 இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்களே பேட்டரியே மேக் பண்ணிக்கலாம். அது அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போது இது வந்து ரிலேவோட கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த ரிலேயில் பார்த்தீங்கன்னா 5 பின் இருக்கும். இந்த 2 பின் இருக்குல்ல, ஏபி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து காயில் கனெக்ஷன். இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் கொடுத்தா அந்த காயில் எனர்ஜைஸ் ஆகிரும், மேக்னடைஸ் ஆகும்பொழுது இதுதான் போல், இதுதான் வே. இங்கே ஒரு வே இருக்குது. ஒன்று வந்து என்சி, ஒன்று என்ஓ, நார்மலி க்ளோஸ், நார்மலி ஓப்பன். இந்த போல் எப்பொழுதுமே பாருங்கள் இந்த வேவோட தான் கனெக்ட் பண்ணியிருக்கும். ஓகேவா? இந்த எனர்ஜைஸ் ஆச்சுன்னா இது என்ன ஆயிரும்? உங்களுக்கு நேராக இங்கே போயிடும், இந்த என்ஓங்கிற பாயிண்ட்டுக்கு போயிடும். இதுதான் நம்ம அசம்பிள் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராஜெக்டினுடைய மெயின். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? இந்த இன்வெர்ட்டர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த இன்வெர்ட்டரில் அது 100 வாட்ஸோ 200 வாட்ஸோ 500 வாட்ஸோ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நமக்கு இந்த போர்டு இருந்தால் போதும். இதை மவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சேசிஸ் வேணும், ஒரு கேபினெட் வேணும். மார்க்கெட்டில் நிறைய கேபினெட்லாம் இருக்குது. உதாரணமாக உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குது, சின்ன பாக்ஸ் இருக்குது, இல்லை அதிலே கொஞ்சம் பெரிய பாக்ஸ் இருக்குது. இதிலே நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். நான் அசம்பிள் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மாடுலார் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய இந்த மாதிரி சுவிட்சஸ் இருக்குது. தனித்தனியாக ஈஸியாக டிட்டாச் பண்ணிக்கலாம், ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக பொருத்திக்கலாம். நம்ம ஒரு உட்டன் பாக்ஸில் வச்சு காடியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் விலை ஜாஸ்தி இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், நல்ல குவாலிட்டி இருக்கும், டூரபிலிட்டி ரொம்ப நாளைக்கு வரும். ஓகே, இந்த மாதிரி 2 சாக்கெட் 2 சுவிட்சு, 4 சாக்கெட் 4 சுவிட்சு, இந்த மாதிரிலாம் மாடுல் இருக்குது. இல்லை கேபினெட்டோட வேணாலும் கேபினெட்டோட இருக்குது, வாங்கிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? நமக்கு ஒரு சேசிஸ் இருந்தால் போதும். பேட்டரி நாமளே மேக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம அசம்பிள் பண்ணுற பாக்ஸினுடைய இடம் எப்படி இருக்கோ, ஸ்பேஸ் இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஒரு சர்க்யூட் நமக்கு நல்லாவே தெரியுது. ஒரு எமர்ஜென்சி லைட்டு எல்லாருக்குமே தேவை. ஒரு சர்வீஸ் இன்ஜினியருக்கும் சரி, நம்ம வீட்டுக்கு சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாத்துக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு பொருள். இதை அசம்பிள் பண்ண தெரியணும். இதில் டிஃப்ரெண்ட் வாட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்வெர்ட்டர் போர்டுலேருந்து அவுட்புட் வரும். லாஸ்ட் கிளாஸில் கூட உங்களுக்கு காமிச்சிருந்தேன், 200 வாட்ஸ் இன்வெர்ட்டர் வயரிங் டீட்டெயில்ஸ்னு சொல்லியிருந்தேன். இந்த இன்வெர்ட்டர்லேருந்து அவுட்புட் வெளியே வருது, இப்படி வெளியே வருது, இதெல்லாம் வருது. சிம்பிளாக இன்வெர்ட்டர் அப்படின்னா இதுக்கு ஒரு பாயிண்ட் ப்ளஸும் ஒரு பாயிண்ட் மைனஸும் பேட்டரிலேருந்து கிடைச்சா போதும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிசி என்னவாக மாறும், இந்த இடத்துல ஏசியாக மாறும். அவ்வளோதான், இதுதான் சர்க்யூட். ஓகேவா? இது நம்ம இந்த லோடு யூஸ் பண்ணிக்கலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இன்வெர்ட்டர் எவ்வளோ இருக்கோ அதில் 70% தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு மேலே கொடுக்க வேண்டாம். ஏன்னா பேட்டரி சீக்கிரமாக ட்ரைன் ஆகும். தேவைப்பட்டால் மட்டும் ஒரு எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணக்கூடிய எமர்ஜென்சி லைட். ஓகேவா? இதிலே எப்படி ஒரு சோலார் பேனல் அட்டாச் பண்ணுறது, அதில் கண்ட்ரோல் யூனிட் எப்படி ஒர்க் பண்ணோம், அதில் கம்ப்ளைண்ட் வந்தால் நம்ம எப்படி அட்டன் பண்ணுறது, அதுக்கப்புறம் மினி யூபிஎஸ்சி நாமளே வீட்டில் என்ன பண்ணலாம். ஒரு 50 வாட்ஸ் அல்லது 100 வாட்ஸ் பேனல் இருந்தால் கூட போதும். நாமளே ஒரு சோலார் சிஸ்டம், ஒரு லைட் நம்ம ரெடி பண்ண முடியும் இன்வெர்ட்டரோட. அது எப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும். நோக்கம் என்ன அப்படின்னா, ரொம்ப குறைஞ்ச விலையில், மார்க்கெட்டில் யாருமே தர முடியாத விலையில் நீங்கள் அசம்பிள் பண்ண தான் உங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ண முடியும். அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி,
இப்போ சொல்லியிருக்கோம், என்ன சொல்லியிருக்கோம், இந்த பொறுப்பு இந்த சுவிட்சை ஆன் பண்ணோன்னு வச்சுங்களேன், இந்த அவுட்புட் சாக்கெட்டில் வரும். இந்த சுவிட்சை ஆன் பண்ணோன்னு வச்சுங்களேன், இதில் அவுட்புட் வரும். இந்த சுவிட்ச் ஆன் பண்ண இதில் அவுட்புட் வரும், ஆன் பண்ணும். இங்கே என்ன போட்டிருக்கோம், இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்கோம். அதாவது இது வந்து சாக்கெட்டில் இருந்து வெளியே வருது. நம்ம வேணும்னா அவுட்புட் எடுத்துக்கலாம், லைக் திஸ். இப்போ இந்த மாதிரி இருக்குது. நம்ம இதிலேருந்து இந்த சுவிட்சை ஆன் பண்ணுறோம், ஆஃப் பண்ணுறோம், அதை பொறுத்து அவுட்புட் எடுத்துக்கலாம். இப்போ 4 சாக்கெட் இருந்தால் 4 அவுட்புட் எடுத்துக்கலாம். இந்த அவுட்புட் பல்புக்கு போகுது இல்லையா, எல்இடி பல்ப். நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி 7 வாட்ஸ் அல்லது 9 வாட்ஸ் அது மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அதிகம் வேண்டாம், இதே போதுமானது. 7 வாட்ஸ் 9 வாட்ஸ். ஸோ இதில் 4 பல்ப் நம்ம கொடுக்க முடியும். எவ்வளோ நேரம் எரியும் அப்படிங்கிறது பேட்டரியோட சைஸை பொறுத்து அல்லது பேட்டரியோட ஆம்பியரை பொறுத்தது. சைஸ்னு ஏன் சொன்னேன்னா அதில் ஆம்பியர் அதிகமாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்காக ஒருவேளை பேட்டரி சைஸ் பெருசாக இருந்து ஆம்பியர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதனால் சொல்கிறேன். ஓகே, இந்த சர்க்கியூட் ஒர்க் பண்ணுறதுக்கு 12 வோல்ட் 10 ஆம்பியர் மினிமம் வேணும். ஓகேங்களா, எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுங்கிறது பேட்டரியோட பேக்கப் பொறுத்து இருக்குது. ஓகே, சரி, இது வந்து சர்க்கியூட் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பெட் சுவிட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எந்நேரமும் நம்ம ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதை விட ஆன் பண்ணியே இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம இந்த பல்ப் என்ன பண்ணியிருப்போம், வீட்டில் 4 ரூம் இருக்குதுன்னா 4 ரூம்லேயும் 4 பல்ப் வச்சுருப்போம். வயரிங் பண்ணிடலாம் சிம்பிளாக, தனி வயரிங். அந்தந்த பல்பு பக்கத்துலேயே ஒரு பெட் சுவிட்ச் வச்சுட்டோம்னா தேவைப்பட்ட அந்த லைட் ஆன் பண்ணிக்கலாம், இல்லையா ஆஃப் பண்ணி வச்சிடலாம் தேவைப்பட்டா. ஓகே, சரி, இப்போ சர்க்கியூட்டுக்குள்ளே வருவோம். இந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, சரி, இப்போ பார்க்கலாம். இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், ப்ரைமரி, செகண்டரி, 12 வோல்ட் 500 மில்லி ஆம்பியர், 12 ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் ஆன் பண்ணால் தென் செகண்டரியில் 230 வோல்ட் 12 வோல்ட் ஏசியாக மாறிடும். இந்த ஃபுல்லே ரெட்டிபேர் 2 டயர்டு மூலிமா IN 4007 2 நம்பர்ஸ் டிசியாக மாறிடும். இந்த கண்டென்சர் ஃபில்டர் பண்ணோம். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த வோல்ட் இருக்கு இல்லையா, இந்த வோல்ட்டில் பாருங்கள், இங்கே ஒரு டயோடு கொடுத்துருக்கேன், IN 5408 டயோடு மூலிமா இந்த இடத்துல பேட்டரிக்கு போகும். நான் ஃப்ரம் பேட்டரின்னு இங்கே கொடுத்துருக்கேன். அந்த பேட்டரிக்கு போகலாம். எதுக்காக அப்படின்னு கேட்டால் சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். பவர் இன்செர்ட் பண்ண உடனே என்ன உங்களுக்கு இண்டிகேட் லைட் எரியும். இந்த இண்டிகேட் லைட் எரிஞ்சாவே இந்த பேட்டரி என்னவா இருக்குது, சார்ஜ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த சார்ஜரில் கட் ஆஃப் சர்க்கியூட்ஸ்லாம் எது இல்லை, சிம்பிள் சார்ஜிங் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எந்த லெட் ஆசிட் பேட்டரியாக இருக்கணும் முதல்ல முக்கியம். இப்போ இதில் லெட் ஆசிட் பேட்டரியாக இருக்கணும். ஏன்னா லெட் ஆசிட் பேட்டரிக்கு தான் ஒரு அக்யூரசிங்கிறது தேவையில்லை. அதாவது ஒரு 12 வோல்ட் பேட்டரிக்கு 15 வோல்ட் கொடுத்து கூட சார்ஜ் பண்ணலாம், கொஞ்சம் குறைவாக கொடுத்தும் சார்ஜ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு தாங்கும். அதுக்காக அதனால் இந்த லெட் ஆசிட் பேட்டரி யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஒரே ஒரு சிம்பிளாக ஒரு IN 5408 இருந்தால் போதும். என்ன பண்ணும், உங்களுக்கு இந்த டிசி வோல்ட்டு இங்கே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது, பேட்டரிக்கு வந்துகிட்டே இருக்கும். அட் த சேம் டைம் என்ன இந்த ரிலே வந்து உடனே ஆன் ஆகிரும். இந்த ரிலே வந்து ஆன் ஆகிரும். ஆன் ஆகுதுன்னு என்ன அர்த்தம், இந்த சுவிட்ச் இதோட கனெக்ட் ஆகிக்கும். அப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுச்சு, ஆஃபில் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஆஃபில் இருந்துச்சுன்னா இந்த க்ரீன் எல்இடி எரியும். இந்த க்ரீனா ப்ளூவா அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, நாம் உங்களுக்கு இஷ்டம் எது வேணால் மாற்றிக்கலாம். இந்த ப்ளூவா க்ரீனா நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் எந்த எல்இடி கலர் வேணாலும் மாற்றிக்கலாம், வேறு எல்லோ ஆரஞ்சு எது வேணாலும் யூஸ் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். ஓகே, அப்போது சார்ஜ் ஆகும் பொழுது இந்த இண்டிகேட் லைட் எரிஞ்சிட்ருக்கும், இண்டிகேட்டர் லைட் எரிஞ்சிட்ருக்கும். இப்போ ரிலே ஆன் ஆயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். ரிலே ஆன் ஆயிடுச்சுன்னா உடனே இந்த க்ரீன் லைட் எரியும். எதுக்காக, க்ரீன் ஆர் ப்ளூ நான் இருக்குன்னு சொல்லி இன்வெர்டர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போது 2 இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, பேட்டரிக்கு சார்ஜ் ஆகிக்கிட்டே இருக்கும். அட் த சேம் டைம் பவர் உள்ளே போச்சு அப்படின்னாவே உடனே என்ன ஆயிரும், உங்களுக்கு இந்த போல் நம்ம எப்படி வேணால் கனெக்ஷனை மாற்றி கொடுத்துக்கலாம். அதுதான் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அப்போது இந்த இண்டிகேட் லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த இன்வெர்ட்டருக்குள்ள சப்ளை போகும்பொழுது மட்டும் இந்த எல்இடி எரியும். போகலை, ரிலே ஆஃப் கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா இந்த எல்இடி எரியும். அப்போ நமக்கு பொசிஷன் புரிஞ்சுக்கலாம், இன்வெர்ட்டர் ஒர்க் பண்ணதா இல்லையா, கரண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்போது கரண்ட் இருக்கும் பொழுது இந்த ரெட் கலர் எல்இடி எரியும், இந்த ரிலே ஆன் ஆயிரும். ஏன்னா ரிலே ஆனது கரண்ட் இருக்கும்பொழுது என்ன ஆகும், அது ஒரு பொசிஷன். கரண்ட் இருக்கும் பொழுது, கரண்ட் இல்லாத போது ஒரு பொசிஷன். நம்ம இந்த கனெக்ஷனுக்கு எப்படி வேணாலும் மாற்றி கொடுத்துக்கலாம். ஓகேவா,
அப்போ இந்த ரிலே ஒர்க் பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் இந்த பாயிண்ட் நேராக மேலே இந்த இடத்துக்கு போயிடும், என்ஓக்கு பாயிண்ட்டுக்கு போயிடும். நார்மலாக இங்கே இருந்துச்சு, இது நேராக இங்கே மேல் நோக்கி போயிடும். அதுக்கு தான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னு சொல்லுவோம். இது எப்படி புரியும் அப்படின்னா, நீங்களே ஒரு மினி ப்ராஜெக்ட் ஒன்று ரிலே வச்சு பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லாமே புரிஞ்சுக்கலாம், எப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ரிலே கண்டினியூட்டி எப்படி பார்க்குறது, போல்வே சேஞ்ச் ஆகுதே இல்லையா, 2 LED கொடுத்து ஆன் பண்ணி பார்க்குறது, இதெல்லாம் செஞ்சுக்கலாம். அதுக்காக தான் மினி ப்ராஜெக்ட் நிறையா பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அப்போது பவர் ஆன் ஆனோடனே இந்த ரிலே உடனே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ரிலே ஒர்க் பண்ணிச்சுன்னா என்ன அர்த்தம்? பவர் ஆன் ஆனோடனே உங்களுக்கு பவர் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு இன்வெர்ட்டர் வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. பவர் ஃபெயிலியர் ஆகும் பொழுது உடனே இன்வெர்ட்டர் ஒர்க் பண்ணணும். உடனே இந்த போல்வே டக்குன்னு சேஞ்சஸ் ஆகி இந்த LED எரியும், இன்வெர்ட்டர் ஒர்க் பண்ணும். இன்வெர்ட்டரில் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி சுவிட்ச் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், ஒரு லோடு மட்டும் ஒர்க் பண்ணலாம், இல்லை 4 லோடுமே ஒர்க் பண்ணால் சுவிட்ச் பண்ணிக்கலாம். வேணும்னா ஒவ்வொரு லோடு கொடுக்குற இடத்துல ஒரு பெட் சுவிட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஓவரால் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். இது ஒரு ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி லைட், ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எல்லாருக்கும் அவசியம் தேவைப்படும். ஒரு ஃபண்டமெண்டல், இது ஒரு பிளாக் டயக்ராம். இதில் நம்ம நிறையா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இந்த டிரான்ஸ்ஃபார்மோட ஆம்பியரை கூட்டலாம், குறைச்சிக்கலாம் அக்கார்டிங் டு பேட்டரி. இந்த சார்ஜிங் சர்க்யூட்டில் ஒரு சிம்பிளாக ஒரே ஒரு டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்குன்னு தனியாக ஒரு சர்க்யூட்டே இருக்குது, சார்ஜிங் சர்க்யூட்னு இருக்குது. அந்த சர்க்யூட் நம்ம என்ன வச்சுக்கலாம். ஓகே, அப்போது இந்த ரிலே ஆன் அண்ட் ஆஃப் ஆகிறத பொறுத்து இந்த இன்வெர்ட்டர் ஆன் அண்ட் ஆஃப் ஆகும். இப்போது கரண்ட் இருக்கும் பொழுது இன்வெர்ட்டர் வேலை செய்யக்கூடாது, கரண்ட் இல்லாதது ஆட்டோமேட்டிக்காக இன்வெர்ட்டர் வேலை செய்யணும், அது கொடுத்துருக்க லோடு ஒர்க் பண்ணணும். இதை ஒரு ப்ராஜெக்ட் மேக் பண்ணியிருக்கிறோம். நீங்களும் அசம்பிள் பண்ணுங்கள், முடியாதவங்க சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு அசம்பிள் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம், நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறவங்கள பப்ளிக்ஸ் பார்க்குறாங்க, நம்ம ஸ்டூடெண்ட் இல்லாமல் பப்ளிக் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு இதெல்லாம் டீட்டெயில்ஸ் தெரியாது, எனக்கு இந்த மாதிரி ஒரு யூனிட் இருந்தால் பரவாயில்ல, நான் ஜஸ்ட்டு ப்ளக் இன் பண்ணிட்டு தான் பண்ண முடியும் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க கேளுங்க, நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறோம் கொரியரில். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ, தட் மீன்ஸ் இதனுடைய கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராக்டிக்கல் வீடியோ நான் பார்க்க போகிறோம். ஏன்னா ப்ராக்டிக்கல் வீடியோ காமிச்சா தான் நீங்கள் அசம்பிள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, தேங்க்ஸ்.